அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 2025ஆம் ஆண்டில் கொண்டு வரப்பட்ட முக்கிய மசோதாக்கள் மற்றும் சட்ட திருத்தங்களை நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, ப்ரொமோஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஆன்லைன் கேமிங் பில் 2025 கீழ்கண்டவற்றுள் எதை தடை செய்தது? இந்த ஆன்லைன் சூதாட்ட கேம்லாம் இருக்குல்ல, ஸோ அதற்கான ஒரு மசோதா கொண்டு வந்தாங்க. ஸோ அது எதை தடை செஞ்சுது? ஆன்சர் பாருங்கள், ஆன்லைன் பண விளையாட்டுக்களை தடை செய்யுது. ஆன்லைன் பணம் கட்டி விளையாடுறோம்ல, அதை தடை செய்யுது. ஆன்லைன் சூதாட்டத்தை ஊக்குவிக்கிறது மற்றும் ஒழுங்குபடுத்துதல் மசோதா அப்படின்னு இதை சொல்லலாம். அதாவது நம்ம ப்ரொமோட் பண்ணாலும் நமக்கு தண்டனை கிடைக்கும். அடுத்தது அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கான மசோதா இது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த கேம்லேயே நம்மளுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கணும், அதெல்லாம் ஊக்குவிக்கணும், எஜுகேஷனை ஊக்குவிக்கணுங்கிற மாதிரியான ரூலும் இதில் இருக்குது. இந்த ஆன்லைன் பண விளையாட்டுகள் இருக்குல்ல, இதை ஊக்கப்படுத்துனீங்க அப்படின்னாலோ இல்லை அது கொண்டு வந்தீங்க அப்படின்னாலோ உங்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை இருக்கும், 1 கோடி ரூபா வரைக்கும் அபராதம் விதிக்கும் அப்படின்னு இந்த சட்டத்தில் இருக்குது. அடுத்த வினா, அரசியலமைப்பு 130வது சட்ட திருத்தம் ஓகேங்களா, இப்போ மேற்கொண்டாங்க. இதில் பிரதமர், முதல்வர்கள், அமைச்சர்கள் தொடர்ச்சியாக எத்தனை நாட்கள் சிறையில் இருந்தால் அவரோட பதவி பறிக்கப்படும், தானாகவே காலி ஆகிட்டதா அறிவிச்சிருவாங்க. இப்போ 30 எத்தனை நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 நாள் சிறையில் இருந்தால் அவங்களுடைய பதவி காலி. 31வது நாள் ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுடைய பதவி பறிக்கப்படும். ஓகேங்களா? ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டெட் எக்ஸாம், டிஆர்பி எக்ஸாம், அடுத்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு வேலை, இதுக்கெல்லாமே பார்த்திங்கன்னா புக்ஸு, டெஸ்ட் பேட்ச் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த சட்ட திருத்தத்தை முன்மொழிஞ்சது யாருன்னா கூட்டுறவு மற்றும் மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா தான். இதுக்காக இந்திய அரசியலமைப்பில் சட்டப்பிரிவு 75, 164, 239 ஏஏவை திருத்தியிருக்காங்க. 75 பிஎம்முக்கு உண்டானது, பிரதமருக்கு உண்டானது. 164 முதலமைச்சர்களுக்கு உண்டானது. டெல்லிக்கு உண்டான சிறப்பு 239 டபிள்யூஏவும் திருத்தியிருக்காங்க. 3வது வினா, வங்கி சட்டங்கள் சட்டம் 2025 எப்போது நடைமுறைக்கு வந்தது? வங்கி சட்டங்கள் திருத்தம் இருக்குல்ல, இது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு? 1 ஆகஸ்ட் 2025 வந்துச்சு. இதில் 5 முக்கிய சட்டங்களில் மொத்தம் 19 திருத்தம் பண்ணுறாங்க. இது என்னென்ன 5 சட்டங்கள் அப்படின்னா, இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934, வங்கி ஒழுங்குமுறை சட்டம் 1949, பாரத ஸ்டேட் வங்கி சட்டம் 1955 மற்றும் 1970, 80 ஆண்டுகளின் வங்கி நிறுவனங்கள் மற்றும் வங்கி நிறுவனங்கள் சட்டம், அதாவது கையகப்படுத்தல் மற்றும் நிறுவனங்களை மாற்றுதல் இருக்குல்ல, ஸோ அதை தான் சொல்கிறாங்க. கூட்டுறவு வங்கிகளில் இயக்குநர்களோட பதவி காலத்தை 8 ஆண்டுகள்லேருந்து 10 ஆண்டுகளாக அதிகரிக்கிறாங்க. இயக்குநர்களுக்கான கணிசமான வட்டி 5 லட்சத்துலேருந்து 2 கோடியாக அதிகரிக்கிறாங்க. ஓகேங்களா? வக்ஃபு திருத்த சட்டம் 2025ஆல் எந்த சட்டம் திருத்தப்பட்டது? வக்ஃபு சட்டம் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம், வக்ஃபு போர்டு. ஓகேங்களா? ஆன்சர் என்ன? வக்ஃபு சட்டம் 1995 அது திருத்துது. இப்போ உச்சநீதிமன்றம் சமீபத்தில் ஒரு 1 வீக்கில் கொண்டு வந்தாங்க. அதாவது வக்ஃபில் இருக்கிற சில விஷயங்களுக்கு நாங்கள் தடை விதிக்கிறோம், சில அம்சங்களுக்கு தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? வக்ஃபு திருத்த மசோதா 2024 ஆகஸ்ட் 8, 2024 அன்று மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. யார் அறிமுகப்படுத்தினார்னா சட்ட அமைச்சராக இருக்கிற சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராக இருக்கிற கிரண் ரிஜிஜு அறிமுகப்படுத்துகிறார். வக்ஃபு அப்படின்னா இஸ்லாத்தில் மத அல்லது தொண்டு நோக்கங்களாக அர்ப்பணிக்கப்பட்ட சொத்துக்கள். நமக்கு கோயில் நிலம் அப்படிங்கிறோம், அதே மாதிரி அவங்களுக்கு கோயில் நிலம். அது முக்கிய நோக்கம் நிர்வாகத்தை மேம்படுத்தணும், வக்ஃபு சொத்துக்களை ஒழுங்குபடுத்தணும் மற்றும் அது தொடர்பான தகராறுகளை தீர்த்து வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வக்ஃபு போர்டு அப்படிங்கிறத கொண்டு வராங்க. அதாவது வக்ஃபு அந்த சட்ட திருத்தத்தை. வக்ஃபுக்கு சொந்தமாக 38 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் 8.72 லட்சம் வக்ஃபு சொத்துக்கள் இந்தியாவில் இருக்குது. அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் நிதி மசோதாக்கள் நிர்வகிக்கப்படுது? அரசியலமைப்போட எந்த பிரிவின் கீழ் நிதி மசோதாக்கள் நிர்வகிக்கப்படுது? 117வது பிரிவின்படி நிர்வகிக்கப்படுது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது, எண்ணெய் வயல்கள்
திருத்த மசோதா 2024 எந்த சட்டத்தை திருத்துது? எண்ணெய் வயல்கள் 1948 சட்டம் இருக்குல்ல, அதை திருத்துது. ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு சட்டத்தை திருத்துது. பெட்ரோலிய மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் தான் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. நோக்கம் என்னென்னா, சட்டத்தை நவீனமயமாக்கணும், எண்ணெய் மற்றும் எரிவாயு கட்டமைப்பை அதிகப்படுத்தணும், இந்தியாவில் ஆய்வு மற்றும் உற்பத்தியை பெருக்கணுங்கிறது தான். இமிக்ரேஷன் அண்ட் ஃபாரினர்ஸ் மசோதா 2025 கீழ் விசாக்களை மீறி தங்குவது போன்ற மீறல்களுக்கு அதிகபட்ச சிறை தண்டனை எவ்வளவு? 5 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட நோக்கம் என்ன இந்த மசோதாவுக்கானது அப்படின்னா, இந்தியாவில் வெளிநாட்டினரின் நுழைவு, தாக்குதல் மற்றும் வெளியேறுதலை ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான். உள்துறை இணையமைச்சர் நாடாளுமன்றத்தில் இதை அதிகப்படுத்துகிறாரு. நித்யானந்த ராய் தான் உள்துறை இணையமைச்சர். எந்த சட்டத்தை மாற்றுவதற்காக புதிய வருமான வரி மசோதாவை மத்திய அமைச்சரவை அங்கீகரித்தது? எந்த சட்டத்தை மாற்றுவதற்காக புதிய வருமான வரி மசோதாவை மத்திய அமைச்சரவை அங்கீகரித்தது? வருமான வரி சட்டம் 1961. 6 தசாப்த கால பழமையான வருமான வரி சட்டம் தான் இந்த 1961 கொண்டு வந்தது. இதை தான் மாற்ற போகிறாங்க. புதிய மசோதாவோட நோக்கம் என்னென்னா, இந்தியாவோட வரி முறையை எளிமைப்படுத்தணும், நவீனமயமாக்கணும் மற்றும் நெறிப்படுத்தணும் அப்படிங்கிறது தான். அடுத்தவனா, தேசிய தலைநகர் பிராந்தியத்தில் திருநாய்களை அகற்ற உத்தரவை பிறப்பித்தவர் யார்? அதாவது சுமோட்டோ அப்படிங்கிறது மூலயமா இந்த உத்தரவை பிறப்பித்தவர் யார்? ஆன்சர் இந்திய உச்ச நீதிமன்றம். சுமோட்டோ அப்படின்னா தன் விருப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. தானாகவே அந்த வழக்கெடுத்து தானாகவே சொல்கிறது, யாரும் கேட்காம தன்னை தானே சொல்கிறது தான் சுமோட்டோ அப்படிங்கிறத சொல்லுவாங்க. பாரதிய வாயுவன் வித்யக் மசோதாவின்படி விமான பணியாளர்களுக்கான உரிமம் வழங்கும் செயல்முறையை இப்போது யார் நிர்வகிப்பார்கள்? சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் தான் நியமிப்பாங்க. சிவில் ஏவியேஷன் சொல்லுவாங்க. விமான சட்டம் 1934 இந்த மசோதாவின் கீழ் விமான பணியாளர்களுக்கான உரிமம் வழங்கும் செயல்முறை சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகத்தால் நியமிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரயில்வே திருத்த மசோதா 2024 எந்த சட்டத்தை ரயில்வே சட்டம் 1989 இணைக்கிறது? ரயில்வே வாரிய சட்டம் 1905 1989 இணைக்குது. இந்த 2024 கொண்டு வந்த திருத்த மசோதா. ரயில்வே வாரியத்தின் அமைப்பை மத்திய அரசு தீர்மானிக்கும். அதாவது அந்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையாக இருக்கலாம், அவர்களுடைய சேவை விதிமுறைகள் மற்றும் அவர்களின் தகுதிகள் உட்பட மத்திய அரசு தான் தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரயில்வே அமைச்சராக இருக்கிறவர்னா அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள். இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. உங்களுக்கு வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.